السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்று இரவு இந்த 2 சூறாக்களையும் ஓதுவோம். இந்த சூறாக்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வீட்டிலும் தொழிலிலும் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான். நம்முடைய வருமானத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான். வறுமையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அதே போன்று குர்ஆனிலே மூன்றில் ஒரு பகுதியை ஓதிய நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான 2 சூறாக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று இரவிலிருந்து இதனை ஓதுவதற்கு ஆரம்பம் செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 சூறாவிற்கும் பல சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அதில் முதலாவது சூரத்துல் பக்கரா. சூரத்துல் பக்கரா எனும் 2வது அத்தியாயத்தின் இறுதி 2 வசனங்கள், அதாவது 285 மற்றும் 286, இந்த வசனங்களை இரவில் ஓதி வருகிறவருக்கு அந்த 2மே போதுமாகும் என்று கூறினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனை அறிவிக்கிறார்கள். புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 5009வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரத்துல் பக்ராவினுடைய இந்த 2 வசனங்களுமே அவருக்கு போதுமானதாகும் என்று கூறினார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு சிறந்த வசனங்கள். அல்லாஹ் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பே அல்லாஹ் இந்த வசனங்களை அல்லாஹ் தன்னுடைய ஏட்டிலே எழுதி வைத்தான். அதே போன்று இன்னும் சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது. வேறு எந்த நபிமாருக்கும் வழங்காத அல்லாஹ் 2 வசனங்களை அல்லாஹ் இந்த வசனங்களாக வைத்திருக்கின்றான். சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி 2 வசனங்கள் மிகச்சிறந்த வசனங்கள். இந்த 2 வசனங்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் இரவு ஓதி வருவோம். இதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான். அதே போன்று நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்று தரக்கூடிய மிகவும் சிறந்த வசனங்களாக இந்த வசனங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று 2வது சூரா என்னவென்றால் சூரத்துல் இஹ்லாஸ். இந்த சூரத்துல் இஹ்லாஸுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அதில் ஒரு சிறப்பு என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை நோக்கி, ஓர் இரவில் குர்ஆனின் 3இல் ஒரு பகுதியை உங்களில் ஒருவரால் ஓத முடியாதா என்று கேட்டார்கள். ஒரே இரவில் எவ்வாறு குர்ஆனின் 3இல் ஒரு பகுதியை ஓத முடியும் என்று மக்கள் கேட்டார்கள். அங்கிருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் என்று தொடங்கும் 112வது அத்தியாயம் குர்ஆனின் 3இல் ஒரு பங்கிற்கு ஈடானதாகும் என்று கூறினார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 1922வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மிகச்சிறந்த ஒரு சூரா இந்த சூரத்துல் இஹ்லாஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாம் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்களையும் அதனுடைய தமிழ் அர்த்தங்களையும் பார்க்கலாம்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன். குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير. நம் தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்புகிறார். அவ்வாறே நம்பிக்கையாளர்களும் நம்புகின்றனர். இவர்கள் யாவரும் அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர் மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்புகிறார்கள். அவனது தூதர்களில் எவருக்கிடையிலும் நாங்கள் வேற்றுமை காண்பிக்க மாட்டோம் என்றும், இன்னும் நாங்கள் செவிமடுத்தோம், நாங்கள் வழிபட்டோம், எங்கள் இறைவனே உன்னிடம் மன்னிப்பு கோருகிறோம், நாங்கள் மீளுவதும் உன்னிடமே தான் என்றும் கூறுகின்றார்கள். لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. அல்லாஹ் எந்த ஓர் ஆத்மாவுக்கும் அதனுடைய சக்திக்குட்பட்டதை தவிர சிரமம் கொடுப்பதில்லை. அது சம்பாதித்ததின் நன்மை அதற்கே, அது சம்பாவித்த தீமையும் அதற்கே. எங்கள் இறைவா, நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிப்பாதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்களுக்கு முன் சென்றோர் மீது நீ சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்களுக்கு இயலாததை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக. எங்களுக்கு அருள் புரிவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலன். நிராகரிக்கும் கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள் மிக முக்கியமான துஆக்களை உள்ளடக்கிய வசனங்கள். இந்த 2 வசனங்களும் யார் இரவில் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறாரோ அதுவே அவருக்கு போதுமானதாகும் என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று குர்ஆனினுடைய 3 ஒரு பகுதியாகிய இந்த சூரத்துல் இஹ்லாஸ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே, மனிதர்களை நோக்கி நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவன். அல்லாஹு ஸமது, அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத், அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அன்றியும் அவனுக்கு நிகராக வேறு எவரும் இல்லை என்று பொருள்படக்கூடிய அல்லாஹ்வினுடைய தன்மைகளை கூறக்கூடிய மிகச்சிறந்த சூரா இந்த சூரத்துல் இஹ்லாஸ். இந்த 2 சூறாவிற்கும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 சிறப்புகளையும் கூறினார்கள். நாமும் இந்த சிறப்புகளை அறிந்து ஒவ்வொரு நாளும் இரவோ இந்த 2 சூறாக்களையும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.